உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நீ எங்க வந்து நிறுத்தியிருக்காங்க பாத்தியா? அன்னைக்கு தான் அந்த ஆளை இங்க போட்டு இழுத்து போட்டு அடிச்சேன். இன்னைக்கு இந்த வீட்லயே பஞ்சாயத்து. எனக்குன்னு வர்றாங்க பாரு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு. என்னதான் இருந்தாலும் அவர் உங்க அக்கா வீட்டுக்காரர் தானே, விடுங்க. ஆஹா, உனக்கு அந்த ஆளை பத்தி தெரியாது. அவன் எதுக்கு இங்க வர வச்சிருக்கானா, நம்ம எல்லாம் அடிமை மாதிரியும் அவன் என்னமோ பெரிய இவன் மாதிரியும் பண்ணுவான். ஐயோ, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? நமக்கு காரியம் ஆகணும்னா நம்ம தாங்க அமைதியா பொறுத்து போகணும். ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்லாம் உனக்கு புரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாரு உனக்கு புரியும். சரி வாங்க, வெளியவே நின்று என்ன பண்ண போறீங்க? என்னத்தை சாதிக்க போறீங்க? எல்லாரும் வந்தாச்சு தானே? ஏன்னா வெளிய வச்சு நம்ம பேச முடியாது. இது குடும்பத்து விஷயம். பஞ்சாயத்துக்கு இழுத்து 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுறது வேணான்னு தான் நான் உங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு வர சொன்னேன். பாத்தீங்களா? எல்லாரும் வந்தாச்சு தானே? ஆரம்பிக்கலாம் தானே? என்னங்க, இன்னும் தம்பி வரலங்க. வெளியே நிக்கிறான் போல. சரி, சீக்கிரம் வந்தா தானே பஞ்சாயத்து ஆரம்பிக்க முடியும். அந்த இருங்க, போய் கூட்டிட்டு வரேன். அண்ணி, இதெல்லாம் என்னது நீ? எனக்கு மட்டும் என்ன அண்ணி தெரியுது? என்னமோ இவரு ஊர் தலைவர் மாதிரியும் நம்ம எல்லாம் பொதுமக்கள் மாதிரியும் பிராது கொடுத்து இவர் பஞ்சாயத்து தீக்கிற மாதிரி இருக்கு. என்னென்ன கூத்து பண்றாங்கன்னு பாருங்க. ஐயோ ஐயோ. அண்ணி, இந்த காலத்துல மாமியா மருமக சண்டைக்கு இந்த லட்சணம்னா இன்னும் நம்ம மகாவெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னா என்னென்ன பாடுபடுத்துவாங்க நம்மள நினைச்சு பாருங்க. ஏதோ தெரியாம இந்த வீட்டுல வந்து விழுந்தாச்சுன்னு எனக்கு தோணுது. எனக்கும் தான் 2 பேரையும் வீட்டுல வச்சு பேசுறதை விட்டுப்புட்டு இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே. நீங்க வாங்குங்க, இருக்க இருக்க நேரம் தான் ஆகும். நம்ம அத்தையை கூட்டிட்டு கிளம்புவோம். எனக்கு வேற ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இதுல வேற எனக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு பாரு. என்னடா சந்தோஷ், பஞ்சாயத்தை வேற உங்க மாமே ஆரம்பிக்கணும்ன்றாரு, நீ என்ன வெளியே நின்றுட்டு இருக்க? உள்ள வா. ஏக்கா, இதெல்லாம் உனக்கே இதா இல்ல? இது என்ன பஞ்சாயத்து பண்ற விஷயமா? ஏதோ அப்பாய்க்கும் அம்மாவுக்கும் சண்டை, அதை வீட்டுக்குள்ள வச்சு நாங்க பேசிப்போம். அதை எதுக்கு இவ்வளவு தூரம் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டேய், நான் இல்லடா, உங்க மாமா தான் இந்த பஞ்சாயத்து இனிமே வரக்கூடாது, ஒரே தான் பேசி முடிக்கணும். நாங்க அம்மாவும் வேற பஞ்சாயத்துக்கு போறேன்னுச்சு. நான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கேயே பேசி முடிப்போம்னு சொல்லி இங்கேயே பேசுறோம்டா. அப்படியா இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே அம்மாவை? நாங்க அங்க வச்சு பேசி போல இங்கதான் வச்சு பேசணுமா? என்னடா இப்படி பேசுற? ஏன் மகா, நாங்க நல்லது தானே பண்றோம், கெட்டதா பண்றோம்? நீயும் உன் புருஷனும் என்ன நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு தெரியாம வேணா இருக்கலாம், சரியா? நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட எங்களை கெட்டதா நினைக்கிறதுனாலதான் நாங்க எந்த நல்லது யாருக்கும் நினைக்கிறதும் இல்ல, பண்றதும் இல்ல. இங்க எதுவும் யாருக்கும் பண்ணாம இருந்தாலே போதும். பண்ணிவிட்டு அதை பின்னாடி எங்க தலையில ஏத்துவீங்க. பாடா, உங்க மாமா முதல்ல மாதிரி கிடையாது, ரொம்ப திருந்திட்டாரு. அம்மா இங்க வந்தப்ப கறி எடுத்து ஆக்கவும் அது இதுன்னு பண்ணவும் எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாரு. நீயும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காத, உள்ள வா. பாத்தீங்களா, இதுக்குதான் சொன்னேன், புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அது அவங்களுக்குள்ளே தான் இருக்கணும். 3வது மனுஷங்க மாதிரி நம்ம போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நமக்கு தானே இப்ப ஒரு மாதிரி குடைச்சலா இருக்கு. ஷோ மகா, நீ வேற மகா. உள்ள வாங்க, நிக்க நிக்க நேரம் தான் ஆகும், போலாம். ஓ, வாமாப்ல, வாமா, வாங்க வாங்க. பஞ்சாயத்து ஆரம்பிப்போம் தானே? எல்லாம் வந்தாச்சு தானே? ஆரம்பிங்க, வந்துட்டாங்க எல்லாரும். உட்காந்துருக்கத பாரு, பெரிய மனுஷங்க பெரியவங்க எல்லாம் எப்படி நிக்கிறாங்க, கால் மேல கால் போட்டுக்கிட்டு. இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரி, யார் யாருக்கு பஞ்சாயத்து முதல்ல முன்னாடி வாங்க. மாப்பிள்ள, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த இருக்கால இந்த மொட்டை சிறுக்கி என்னை 4 பேர் முன்னாடி அடிக்கிறா, தூக்கி போட்டு மிதிக்கிறா. நான் இதுக்கு தான் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேனா? இங்கேடி ரொம்ப ஆடாத, என்னமோ பெரிய இவ மாதிரி. என்னமோ நீ என்ன நல்லதா நினைச்ச? எதுக்கு ஒன்று அடிச்சேன்னு இப்ப நான் இந்த எல்லாரும் முன்னாடி சொன்னேன்னு வச்சுக்க, நாரி பேரு நாரி. என்னடி நாரி போமும் சொல்லு பாப்போம். மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம எனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி பேசுவேன். நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஆமா ஆமா வருபவளே, ஆமா வருபவளேன்ட்டு வருவேன் நினைச்சியா? ஆஞ்சு போடுவேன் அருமாவனை எடுத்துட்டு வந்து. இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம்தான், சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. மாப்பிள்ள, 2 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ முதல்ல வந்து எதுவும் பேசாம இரு, அமைதியா இரு. இங்க பாருங்க, நீங்க எரியற தீயில எண்ணெயை ஊத்திட்டு இருக்கீங்க, கொழுந்து விட்டு எரிய வச்சுட்டு இருக்காதீங்க. 2 பேரும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன், நீங்க கம்முன்னு இருங்க. மாப்பிள்ள, நான் தான் பேச முடிக்கணும், உங்களை வர சொல்லியிருக்கேன். இப்படி என்னையுமே எடுத்துக்கிட்டு பேசினா என்ன அர்த்தம்? சந்தோஷ், வாயை மூடிட்டு நில்லு. ஏன்னா உங்க மாமாவுக்கு எல்லாம் தெரியும். நீங்களே பேசிக்கிற மாதிரி இருந்தா என்ன வர வேணும்னு சொல்லி இருந்திருக்கணும். என்னையும் வா 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 வான்னு கூட்டிட்டு வந்துட்டு என் பொழப்ப கெடுத்துட்டு இப்ப எல்லாம் பேசுறீங்களா பேச்சு? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் அடிச்சிட்டு இருக்காங்க, லீவு கூட சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க 2 பேராலையும் வீட்டுல தின்னுட்டு இருக்க முடியாதாமா? எப்ப பார்த்தாலும் அந்த வயசானவங்களை போய் அது இதுன்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. ஏண்டா அந்த கிழவி எல்லாரும் முன்னாடி நம்ம மான மரியாதையை வாங்குறடா, என்ன வேற அடிச்சு போட்டாடா. வயசான காலத்துல அவங்களுக்கு புத்தி நிலைமை சரியில்லை, அவங்க பாட்டுக்கு எதையோ ஒண்ணு வளரிட்டு போட்டுன்னு விடு. மற்றவங்களும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நீ எதுக்கு பெருசா ஆடிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் வயசானவங்க எதை சொன்னாலும் மூஞ்சுக்கு மேல கோவம் வருது. பரவாயில்ல நீ, தம்பி நல்லா பேசுறாப்படி. ஆமாங்க நீ. ஏன் அப்பாயி, நம்ம குடும்பம் அப்பாயி, வேற யாரு? அவங்கள ஏதோ ஒன்று பேசணும்னாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசுங்க, ஏதாவது ஒன்று பேசுங்க, திட்டுங்க. அதை விட்டுட்டு வெளியே 4 பேர் முன்னாடி பேசும்போது அது அவங்களுக்கும் அசிங்கம், அவங்களுக்கும் கஷ்டம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்பாயி. இல்லடாப்பா அது. இங்க பாருங்க அப்பாயி,
உங்களுக்கு நாங்கள் முக்கியம் அப்படின்னு தோணுச்சுன்னா இனிமேல் நம்ம வீட்டு விஷயத்த வெளியே வச்சு பேசாதீங்க. எதுவாக இருந்தாலும் உள்ளே பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நாங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் வெளியே வச்சு பேசாதீங்க. ஏன் பாய், உங்களை பற்றியே நாங்கள் வெளியே அம்மா ஏதாவது ஒன்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றி ஏதோ ஒன்று சொல்லும்போது அவங்களுக்கும் கோவம் வரதான் செய்யும். ஏன்னா அதுதான் மனுஷனோட இயல்பே. உங்களுக்கு நாங்கள் முக்கியம்னா அந்த மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு நீங்கள் அம்மாவை அப்பாவை பற்றி குடும்பத்தை பற்றி எல்லாம் குறை சொல்லி பேசலாம். நாளைக்கே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கடத்தெருவுக்கோ இல்லை கோயில் திருவிழாவோ இல்லை வேறு எங்கிட்டா ஒன்று போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்க, மாமியார் மருமகளை அன்றைக்கி அடித்து ஊற்றி கழுவிக்கிட்டாங்க, இன்றைக்கி என்ன ஒன்றா சேர்ந்து குறைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அதனால் புரிஞ்சு நடந்துக்கங்க. இப்படி தேவையில்லாத மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம குடும்பம், வேற யாரும் என்ன முதல்ல அவங்க மனசுல இருக்கிறத பேச விடு, நீயே பேசிட்டு இருக்க. நீங்க முதல்ல நிறுத்துங்க. அவங்க 2 பேத்துக்கிட்டையும் நான் பேசி புரிய வச்சுட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க 2 பேரும் எந்த சண்டையும் போடக்கூடாது. அப்படி எதுவும் போட்டிங்கன்னா குடும்பமும் வேணாம் ஒன்று வேணாம் தலை முழுகிட்டு போயிட்டே இருப்பேன். என்னமோ பண்ணி தொலைங்கன்னு. ஒழுங்கு மரியாதையும் வீட்டுக்கு வரதா இருந்தா வாங்கம்மா, இல்லையா காலம் முழுக்க நீங்க இங்கேயே இருங்க. யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டோம். கொழுந்து விட்டு எரிய வச்சு நம்ம தான் அடக்கின மாதிரி மூட்டை கட்டலான்னு பார்த்தேன். கடைசியில எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டானே. என்னம்மா வீட்டுக்கு வரீங்களா இங்கேயே இருக்கீங்களா? இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டை விட்டு நீங்க வரல, இன்னையோட குடும்பத்தையே தலை முழுகிடுவேன். எந்த இதுக்குமே நான் இங்கிட்டு வர மாட்டேன். சந்தோஷ், ஏன்டா அப்பா அப்படி பேசுற? இனி அப்பா என்ன மாதிரி எதுவும் பேச மாட்டேன்டா. என்னம்மா வரீங்களா இல்ல என்னது? ஏண்டா இந்த கிழவி என்ன அடிச்சாடா? இப்ப என்னன்னா அவங்கள அடிக்கணுமா? சொல்லுங்க. சந்தோஷ், அவங்க மனசுலயும் வருத்தம் இருக்குல்லடா. நீங்க வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொன்னேன். ஒழுங்க மரியாதையை நீ வீட்டுக்கு வரியாமா இல்ல இதோட உன்னை தலை முழுகவா? சொல்லு, எங்க போறீங்க? வீட்டுக்கு. அவ்வளவுதான், எந்த பஞ்சாயத்து உள்ள வெங்காயமும் இல்ல. வாங்க வீட்டுக்கு. என்னப்பா உங்களை எல்லாம் மதிச்சு வீட்டுக்குள்ள விட்டு அவர் பேசணும்னு இருந்தா அதுக்குள்ள இவனே இப்படி திட்டிவிட்டு போயிட்டான். நானும் என்னமா பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம், போங்க. உங்க பையன் கூப்பிடறான போங்க போங்க. போறத பத்தியா? என்னங்க கடைசி வரைக்கும் உங்க நல்ல மனசை என் தம்பி புரிஞ்சுக்கவே இல்லை பாத்தீங்களா? அவன் புரிஞ்சு கட்டி போறான், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். எங்க என் குடும்பம் ஒரு நன்றி கெட்ட குடும்பம். அதுதான் பாருங்க உங்களோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம போகுது. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேங்க. எப்பயும் நான் இருப்பேங்க உங்க கூடயே. நீ என் கூட இருந்து என்னடி புரோசனம்? 10 ரூபாய்க்கு புரோசனம் கிடையாது. உன் குடும்பத்துல நல்ல நடிச்சிட்டேல, இனி நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். நான் நினைச்சது மட்டும் எனக்கு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை அடிக்கிற அடிக்க மட்டும் பாருடி. அதுவும் இல்லாம உன் தம்பிக்காரன் என்னை அடிச்ச அடிக்கு ஒவ்வொரு அடிக்கும் திருப்பி மரண அடி கொடுக்க போறேன். ஏனே எங்கனே வேலைக்கா? ஆமாமா. ஏனே ரேஷன் கடை வழியில திறந்துருந்தா கொஞ்சம் ஃபோன் போட்டு சொல்றீங்களா? அரிசி பருப்பெல்லாம் இன்னும் இந்த மாசத்துக்கு வாங்கலனே. சரிம்மா, போயிட்டு பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஆமா அக்கா இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? இல்லம்மா, அங்க மகா வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால இன்னும் வரல. கௌசியை தானே விட்டுட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் வராம இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இருந்துட்டு வரேன். நாங்கள் எங்கிட்டு போகிறா, அவளும் வரணும். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு தானே கிடக்குறா. அதான் சரி இருந்துட்டு வரட்டும்னு விட்டுட்டேன். பரவாயில்லண்ணே, நீங்க என் புருஷெல்லாம் வீட்டுக்கு என் வீட்டுக்கே அனுப்ப மாட்டேது, நீங்க எல்லாம் பக்கமா அனுப்புறீங்க. உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்கார கிடைக்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, சரி நான் வாரேம்மா. சரிண்ணே, பார்த்து சொல்லுங்க, வாரேன். சரிம்மா, கூப்பிட்றேன். பாட்டுக்கு மகா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க, என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சொல்லுங்க. என்ன கிளம்பியாச்சா இல்லையா? ஏங்க இப்பதாங்க மகா வீட்டு நாத்தனார் வீட்டுல இருந்து கிளம்பி மகா வீட்டுக்கு போக போறோம். எல்லாம் வண்டியில ஏறிக்கிட்டு நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப போனா போயிட வேண்டித்தான். என்ன எதுவும் பிரச்சனையா? ஆமா, மாமியார் மருமக சண்டை தான். சண்டையை முடிச்சு தம்பி தான் பேசி அப்புறம் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி தான் வண்டிக்கிட்ட நிக்கிறாங்க. நானே பார்த்தேன், நீயும் உன் மவளும் எந்த வீட்டில் காலை வைக்கிறீங்களோ அந்த வீடு உருப்படவே உருப்படாது. பிரச்சனையே இல்லாத குடும்பம். இன்னைக்கு பிரச்சனை சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சுன்னா நீ அந்த வீட்டில் காலை வச்ச நேரம் தான். ஆமா, நான் நம்ம அவங்கள பிரச்சனை பண்ணுங்க, நீங்க பிரச்சனை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏங்க வாயக்கின்றீங்க? போன பண்ணிவிட்டு எனக்கு வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா நீங்க? இப்ப நான் அந்த வீட்டுக்கு வரணுமா இல்லை வரக்கூடாம எங்கிட்ட போயிடணுமா? நீயும் உன் பிள்ளையும் எந்த வீட்டில் காலை வைக்கிறீங்களோ அந்த வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. உங்க ராசி எப்படி? ஆமா, எங்க ராசியில எல்லாத்தையும் வேணும்னு சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்றோம். நான் பாட்டுக்கு சேவனேன்னு இருக்கேன். இவங்க சண்டையே எனக்கு தெரியாது. பிரச்சனைன்னு சொல்லவும் வந்ததுக்கு என்ன இந்த ஒரு பேச்சா? நல்லா இதா இருக்குங்க உங்க நியாயம். வைக்கிறேன். உண்மையை சொன்னா கோவம் தான் வரும், என்ன பண்றது? நம்ம வேலைக்கு போவோம். ஏம்மா, அந்த கிழவி சொன்ன மாதிரியே செய்வா தானே? அவளை துரத்திடுவா தானே? இல்ல அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? இவளை நம்பி என் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுமா. எம்மாடி, அதான் சொல்லியிருக்காளம்மா. அதுவும் இல்லாம இம்புட்டு வசதியான மாப்பிள்ளை,
கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி மாப்பிள்ளை நீ சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்காரு. இப்படியாப்பட்டவரெல்லாம் கிடைக்க மாட்டாருமா. இங்க பாருமா, 1 மாசம்தான் டைமு. அந்த 1 மாசத்துக்குள்ள அந்த கிழவி அவளை வெளியே துரத்தணும். இல்லையா அப்புறம் அந்த கிழவிய நடுத்தருவில் வச்சு சும்மா நான் அடி வெளுத்து தள்ளிடுவேன். சரி சரி, பொறுமையா இரு, கோவப்படாத. என் கோவம் எப்படின்னு உனக்கே தெரியும். யாராவது என்னை நம்ப வச்சு ஏமாத்துனாங்கன்னா அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போவேன்னு உனக்கு தெரியும். அந்த கிழவி என்கிட்ட மாட்டினா சட்னி தான். சரிம்மா சரிம்மா, பொறுமையா இரு, பார்த்துக்கலாம். 1 மாசம் டைம் இருக்குமா, பார்த்துக்கலாம். ஐயோ, இவ வேற கோவக்காரி. இவருக்கா போய் அப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன். இருந்தும் நல்ல மாப்பிள்ளையா வருதேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சே. அன்புக்குட்டி, சிந்தாம சாப்பிடணும், சரியா? இன்னும் வேணுமா? முதல்ல இதை சாப்பிடு. கொடுத்ததையே ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். மிச்சமா அப்படி அப்படியே வச்சிருவ. நீ இதை சாப்பிட்டாதான் அம்மா இன்னும் கொஞ்சம் போட்டு தருவேன். இதை சாப்பிடு, நான் தாரேன்னு சொன்னேன். சாப்பிடு. அம்மா உள்ள பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன், சாப்பிடு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அம்மா எடுத்து தருவேன். இப்போ என்ன பண்ணுறது? 1 மாதத்துக்குள்ளே இவளை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 1 மாதம் இதுக்கு டைமு. இன்னைக்கே இவளை இந்த நிமிஷமே துரத்துறேன். இவள் புள்ள மேலே கையை வச்சாதானே இவளுக்கு கோவம் வந்து முதல்ல பொட்டி படிக்க தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போனா, அதே மாதிரியே இவளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அவள் உடனே கோவம் வரும். அதுக்கப்புறம் இவள் வீட்டை விட்டு கிளம்புவா. என் பையன்கிட்ட அதை இதன்னு சொல்லி கொடுத்து என் மருமவ சாந்தியை இந்த வீட்டுக்கு மருமவளாக கொண்டு வந்துடணும். நமக்கு நினைச்ச மாதிரி ஆயி போச்சே. இப்பயே வேலையை காட்டிட வேண்டியதான். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? கீழே விழுந்துருச்சா? கீழே சிந்திக்கிட்டே சாப்பிடுவாங்களா யாராவது? அவன் சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சோறு கூட இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ இருந்து கொழுத்து போய் எல்லாத்தையும் கீழே தள்ளிக்கிட்டு இருக்கிற. அது எதுக்கு? காலா இருக்குது அப்படியே கீழே வந்து குதிக்கிறதுக்கு. கொஞ்சமா மண்டையில ஏதாவது இருக்குதா? என்ன அழுக? என்ன அழுக? என்னம்மா ஆச்சு? வந்துட்டாளா? இனி பொட்டி பறிக்க எடுத்துட்டு கிளம்பிடுவா. அடிச்சாங்களா? வாடி வா, என்கிட்ட சண்டைக்கு வாடி, என்கிட்ட சண்டைக்கு வா. வாடி, சண்டைக்கு வாடி. தங்கம், அப்பாயை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோவே, எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்கும் காரணம் இருக்குமா? என்ன சண்டைக்கு வருவான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி சாது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாரு தங்கம், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என்னடி வேணும்னு பண்ணல? இந்த சோறு கூட இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க எம்பிட்டு உசுர விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா நீ இருந்தும் கீழே சிந்திக்கிட்டு தெரியற. பாரு வீடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு. இது வீடு மாதிரியா இருக்குது? அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை. சின்ன புள்ளல, அவளுக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்லணும், அப்பதான் புரியும். இல்லைன்னா இப்படிதான் அழுவா. நீங்க போங்க அத்தை, நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறேன். நீ பேசி புரிய வைக்கிறியா? அத்தை, அவ சின்ன புள்ளல, நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இனி அவ சிந்த மாட்டா. நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் அத்தை, நீங்க போங்க. கோவப்பட்டு வாழ் கத்தி பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புவானா? கிளவி, வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இருக்குடி, நீ ஒவ்வொரு அடி கொடுத்தாலும் அந்த அடிக்கு நீ திரும்பி மரண அடி கொடுக்குறேன். இரு தங்கம், அல்லாதடா. அம்மா இருக்கேன். அம்மா நான் பாத்துக்கிறேன், சரியா? உங்க அப்பாயியோட குணமே இதுதான்டா. அவங்க நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க எது பண்ணாலும் அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணாம இருடா தங்கம், சரியா? பா, அம்மா அயன்மெண்ட் போட்டு விடுறேன், நல்லா ஆயிடும், சரியா? அவங்க சொல்ற மாதிரி இனிமே சிந்தாம சாப்பிடணும், சரியா? சரி பா.